இப்போ நேற்றுலாம் விக்ரம் கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். ஒரு ஹாய் பாய் அவ்வளோதான். பார்வதி, உனக்கு கொஞ்சமாவது வே மாசு எதனா இருக்கா? நேற்று அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தேன். நான் கூட ஏதோ ஃபீல் பண்ணி தான் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்கியோ என்னவோ. ரெண்டு பேருக்குள்ளே பாருங்கள், ஒரு நல்லவங்கிட்ட ஒரு கெட்டவ பேசினா கெட்டவ கூட நல்லவராக பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். நீ ஹாய் பாய் தான் சொல்கிற. அதுக்கு மேலே அது பட் ஆனால் ஒன்ஸ் ஒரு நல்ல டீப் கான்வர்சேஷன் மட்டும் வச்சுப்பேன். உனக்கு தேவைன்னா வச்சுக்கோமா. உனக்கு தேவை, உனக்கு மனசு உளைச்சலாக இருந்தது, அதனால நீ வச்சுக்கின. நீலாம் பிஆர்டிங் வச்சுன்னு அந்த மற்றவங்களெல்லாம் டேமேஜ் பண்ணி கேம் விளையாடுற பார்த்தியா? உன்னுடைய கேம் என்ன? மற்றவங்களை டேமேஜ் பண்ணி விளையாடுற கேம் தான். அதையே தான் உங்கள் ஜனகமும் வெளியே பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றவங்களை கேவலமாகவும் மற்றவங்கள வந்து மோசமாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தானே உன்னுடைய வேலையே. அதே போல் தான் உன் டீமும் வெளியே இருக்கிற பிஆர் டீமும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னதான் இருந்தாலும் கூட வரமாட்டேங்குது. உனக்கு வராது. ஏன்னாக்கா அவங்க உனக்கு ஆப்போசிட்டான கேரக்டரு. நீ வந்து அவங்கள டேமேஜ் பண்ணோன்னு பார்க்குற. அவங்க வந்து நீ டேமேஜ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம பார்வதி தானே அப்படின்னு பேசுகிறாங்க. உனக்கும் அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்சியேஷன் பார்த்தியா? இதுதான். நீ அவங்கள டேமேஜ் பண்ணணும், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணினோம், எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் அவங்க நீ என்னென்னா பண்ணாலும் பரவாயில்லம்மா, இவ்வளோ நாள் நம்ம ட்ராவல் ஆகிட்டோம் இந்த வீட்டில், அதனால் பார்வதி தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உனக்கும் அவங்களுக்குள்ள எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்வதி இல்லை. சடன் சேஞ்ச். அதுக்கு என்னம்மா கனி போனவன பாரு, எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க பாரு. எல்லாரும் பாரு அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாங்கல்ல. இன்னும் சேஞ்ச் ஆயிட்டாங்க. அப்படி எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி ஒன்றும் சேஞ்ச் ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. மாதிரியா இருந்தது இல்லை, அது உடஞ்சிடுச்சு. அதாவது வந்து குரூப்பாக இருந்தது வந்து உடஞ்சிச்சான். என்ன குரூப்பாக இருந்தாங்க? கனி, விக்ரம், அரோரா, சுபிக்ஷா, சபரி, இவங்க 5 பேர் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 5 பேருக்குள்ளே ஒரே குரூப்பாக தானே இருக்கிறாங்க. இப்போவும் அதே குரூப்பில் தானே இருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்களா? அப்படி எதுவும் சேரலையே. உங்ககிட்ட வந்து சேர்ந்து உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசின மாதிரி எந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் நான் பார்க்கலாமா? யார் வேணா போய் பேசினா, நான் போகிறதுக்கே தயங்கிட்டு இருந்தேன்ல. ஏமா நீ போகிறதுக்கே தயங்கிட்டு இருந்தா கனி என்னம்மா பண்ணுவாங்க? கனிக்கிட்ட நீ போய் பேசியிருந்தா கூட கனி பேசியிருப்பாங்கம்மா. நீ போகாமல் உன் விஷத்தனத்தை வச்சு அவங்கக்கிட்ட போடாமல் இருந்துட்டு கனிக்கிட்ட சேர்க்கலை, கனியை சேர்க்கலை, கனியை சேர்க்கலை, அந்த குரூப் என்ன சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எந்த விதத்தில் நியாயம்? அங்கே போய் பேசினாலே இட் இஸ் அக்செப்டட். அவங்க நீ போய் பேசினா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? எப்போவுமே நீ போய் பேசினா பேசுவாங்க, பண்ணுவாங்க. அப்போது அதாவது வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நீ ஒரு டெரர் ஃபேஸில் இருந்த பற்றியா? அப்போ கூட விக்ரம்லாம் வந்து பாவம் வெளியே உக்காந்துட்டு இருக்காரு, பாவம் வெளியே தனியாக உட்காந்துட்டு இருக்காங்களே, நான் போய் பேசலாமா அப்படிலாம் வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்களேம்மா. அப்போ கனி இருந்தாங்களேம்மா வீட்டுக்குள்ளே. சில நேரத்தில் கனியே சொல்லிக்கிறாங்கம்மா, தனியாக இருக்கிறாங்க போய் பேச விக்ரம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களேம்மா. ஒருத்தரை இந்த மாதிரி பின்னாடி உக்காந்து பேசியே வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. வெளியே அனுப்பின பிறகும் உங்களுக்கு வந்து மன திருப்தி ஆகலை. வெளியே போன பிறகும் அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு வேலை. இன்னும் ஜென்மங்கள் நீங்கள்லாம். பேசுங்க அப்படின்ற ஒரு மூடு இருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு மூடு இருக்கா? ஏமா அவங்க எப்போம்மா உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க? நீ ஏன் போய் பேசணும்? அதேமா அவங்க பேசியிருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா லைவில் இப்போ கூட பார்க்குறேன், அவங்க 3 பேர் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விக்ரம், சுபிக்ஷா, அரோரா, 3 பேர் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வாலண்டியாக வந்து எல்லாம் பேசலையே. அவங்க வந்து உட்காந்து வாலண்டியாக பேசலையே. நேற்று கூட வந்து பார்வதி தான் விக்ரமை கூப்பிட்டாங்க. பார்வதி தான் விக்ரமை கூப்பிட்டு பேசுனாங்க, வாட அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இப்போ வந்து ஹாய் பாய் தான் அவங்ககிட்டலாம் அப்படின்னு இப்போ பிளேட்டை மாற்றி பேசுகிறாங்க. நான் அவன் நல்ல வேலை விக்ரமை வந்து நேற்று என்கிட்ட வந்து பேசினான், அவன் வந்து சீனை போட்டான் அப்படிலாம் தப்பாக பேசாமல் விக்ரம் மேலே பழியெல்லாம் போடாமல் ஓரளவுக்கு பேசுனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். கனி இருக்கும்போது வரலையா? கனி இருக்கும்போது தாம்மா வந்தாங்க. கனி இருக்கும்போது எவ்வளோ பேசுனாங்கம்மா. அரோராலாம் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இல்லையா? கனி இருக்கும்போது உங்ககிட்ட அரோராலாம் வந்து பேசலையா? சுபிக்ஷாலாம் பேசலையா? உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது அரோரா வந்து பேசினாங்க, சுபிக்ஷான்னு வந்து பேசினாங்க. எல்லாரும் தானே உங்ககிட்ட வந்து பேசுனாங்க. யார் வந்து உன்னை அவாய்ட் பண்ணாங்க? உன் கேரக்டரு நல்லா இல்லை, உன்னுடைய செயல் நல்லா இல்லைன்னு அப்படின்றதுக்கோசம் தூரம் இருந்து பார்த்தாங்க. ஆனால் உனக்குன்னு எதனா ஒன்று தேவை, உனக்குன்னு பிரச்சனை இருக்கும்போது கூட இருந்து தானே பேசினாங்க, போனாங்க, வந்தாங்க. அப்போ இவங்க ஆய் பாய் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னவோ உன்னை அப்படியே கூடி குழாவுற மாதிரி பண்ணுறிய சாண்ட்ரா. அவங்க ஒரு ரீசன் ஆஃப் ஹோல்டிங். இட்ஸ் ட்ரூ.
அது அவங்க ஹோல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹோல்டிங் பண்ணிட்டு தான் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க யாரை எப்போ வந்து பேசாத பண்ணாத செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்கிறவங்களா இருந்தாக்கா எஃப்ஜே வந்து எவ்வளவோ பண்ணா, அதெல்லாம் பண்ணாதரா, அதெல்லாம் செய்யாதரான்னு எத்தனோ முறை சொல்லியிருக்கலாம். அவங்ககிட்ட போயிட்டு எஃப்ஜே கிட்ட போயிட்டு ஏன்டா அப்படி பண்ணுறா அப்படின்னா அவங்க சொல்கிற ரீசன்லாம் எத்தனை இது தப்பு இது ரைட் அப்படி தான் சொல்லிட்டு வந்தாங்களே தவிர நீ போய் அவங்ககிட்டலாம் பேசாத அவங்ககிட்டலாம் பண்ணாதன்னு என்றைக்குமே சொன்னதில்லை. இந்த 2 பேய்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கு. இந்த பேய் ஒரு ரீசன் சொன்னால் அந்த பேய் வந்து கொட்டுது, அந்த பேய் வந்து சொன்னாக்கா அந்த பேய் எதனா சொன்னாக்கா இந்த பேய் கொட்டுது. அதுதான் ஃபைன், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா எவ்வளோ ஆணித்தரமாக அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தான் செஞ்சுருக்கிறாங்கன்னு எவ்வளோ கன்னி மேலே எவ்வளோ வன்மம் இருந்தால் சொல்லுவாங்க பாருங்களேன். கன்னி தான் வந்து பண்ணியிருக்காங்களாம். அப்போனா சாண்ட்ரா என்ன நினச்சிக்கிறாங்க, கன்னி வந்து பேசாத பண்ணாதன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான பதிவு தானே இது. மற்றவங்க கிட்ட பேசினா அவங்க கோச்சிடுவாங்களோ அப்படின்னு இவங்க நினைச்சிருக்காங்க. யார் இவங்க 4 பேர், விக்ரம், சுபிக்ஷா, அரோரா, சபரி, இவங்க 4 பேரும் கனி கோச்சுக்குவான்னு மற்றவங்ககிட்டலாம் பேசலையா? எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் இருக்கும்போதும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போவும் கனி போன பிறகு இவங்க 4 பேர் ஒன்றா தான், இவங்க 4 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இவங்க 4 பேரும் தான் பேசிக்கிறாங்க, இவங்க 4 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஐயோ சாண்ட்ரா வாங்க சாண்ட்ரா உட்காருங்க சாண்ட்ரா பேசலாம் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எப்போமா கூடி கொள்ளாதிருக்காங்க. நீ ஒரு விஷம்னு தெரியும், நீ ஒரு ஊர் கிழவின்னு தெரியும். தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட வந்து பண்ணுவாங்களா, பேசுவாங்களா, பழகுவாங்களா? சும்மா ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் யார் வந்து பிடித்த பிள்ளையோ அவங்களே இவங்களும் எதிர்த்து அதை நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எவ்வளோ மோசமானவங்கள. இன்னும் ஒன்று கேட்குறேன், நீங்கள் கண்ணி இருக்கிறதுனால பண்ணல அவங்க செய்யலன்றீங்களே. நீங்களே போயிட்டு சபரிக்கிட்ட உட்காந்து பேச வேண்டியது தானே. சபரியை பற்றி எவ்வளோ பின்னாடி தப்பாக பேசியிருக்கீங்க தெரியுங்களா? அவங்க கேரக்டர் வைஸ் எவ்வளோ கேவலம், நீயும் உங்கள் வீட்டுக்காரன் எவ்வளோ பேசியிருக்கீங்க தெரியுமா? இதெல்லாம் பேசிட்டு இப்போ 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட சபரி வச்சு அவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருந்தீங்க. இப்போ நான் கனி போன பிறகு அவங்களாம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்களாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறீங்க, இப்போ ஒரு பேச்சு பேசுகிறீங்க. எதுதான் உங்களுடைய உண்மையான பேச்சு? உங்கள் பேச்சு நம்பிலாம் உங்களை வந்து நீங்களாம் வந்து நல்லா விளையாடுறன்னு வேற நினச்சினுங்கிறாங்க ஜனங்க. கண்டிப்பாக டெஃபினெட்லி வெளியே போன பிறகு கூட கனி வந்து உங்களுக்கு பிடிக்கும்லாம் சொல்லலை. நீங்களாம் வந்து ஒஸ்ட் பிளேயர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ கேவலமாக விளையாடுறவங்களாம் எப்படி உள்ளே இருக்கிறாங்கன்னு கேள்வி தான் கேட்டுட்டு இருக்காங்க. 2 பிஆர் டீம்களும் சேர்ந்து கனியை பற்றி தப்பாகவே பேசி அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ உள்ள உட்காந்து திரும்பவுமா உங்கள் மனசு ஆறலையா? கனி இவ்வளோ நாள் வந்தது உங்களுக்கு ஆறலையா?